13ஆம் தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ விட்டுருந்தோம். அது ஒரு கால்குலேஷனு. உங்கள் ஸ்க்ரீனை வச்சு இன்னொரு கால்குலேஷன் எடுக்கிறேன். இது 2வது கால்குலேஷனு. சரிங்களா? கால்குலேஷன்லாம் பார்த்துக்குங்க, அப்போ தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 டிஜிட் நம்பர் தர்றாங்க. 4 டிஜிட் நம்பரில் இன்றைக்கி 9 டைரெக்டாக பாஸ் ஆச்சு, 5ங்கிறது இன்டைரக்டாக பாஸ் ஆச்சு, 9 இன்னொரு தடவை பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் 2 நம்பர் இருக்குது இவங்க கெஸ்ஸிங்கில். என்னென்ன நம்பர்னு தெரியாது, எந்த வருஷத்தில் இப்படியும் வச்சுருக்கலாம் இப்படியும் வச்சுருக்கலாம், ரிவர்ஸ்லையும் எழுதி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 6க்கு -1 தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க சிம்பிளாக. மீதி 3 நம்பரும் ஈஸியாக இருக்குது. அப்படி தான் இவங்களுடைய கால்குலேஷன் இருக்குது. இவங்க 3 டிஜிட்டில் அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7, 2, 4 கொடுத்துருக்காங்க. இந்த 7 + 2 அப்படியே 9 மேட்ச் ஆகிருக்கு. இங்கே +1 தான் போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு ஈஸியாக எடுத்துருந்துருக்கணும், நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். இருந்தாலும் இவங்க நாளைக்கு கொடுத்த கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இவங்க அந்த 4 டிஜிட்டில் 2 போர்டு இருக்குது. சரிங்களா? அப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க 4 டிஜிட்டில் கொடுத்துருக்கிறது 1, 9, 4, 3. நம்ம அங்கே பார்த்த கெஸ்ஸிங் 5, 8, 5. அதில் நான் எந்த நம்பருமே இல்லை. ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் கூட நம்ம ஏபிசியில் கால்குலேஷன் எடுக்கலாம். 2வது இவங்க கொடுக்குற 2 நம்பருமே ஏபிசிக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 1943க்குள்ளே 2 நம்பர் உள்ளேருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த நம்பர் கரெக்டாக இருக்கும். அதனால் இது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இவங்க கால்குலேஷன் இன்னொரு கால்குலேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கால்குலேஷனில் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இவங்க 4, 8, 2 கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கால்குலேஷன் படி 8 உள்ளே இருக்கலாம், ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. அப்படி தான் எடுக்கணும் நம்ம. அந்த வகையில் நான் எடுக்கிற நம்பர் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இது +1 +2 ஃபார்முலா தான் இவங்க போடுறாங்க. அதனால் அந்த கால்குலேஷன் இப்போ மாறுது. அந்த கால்குலேஷன் எப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்லேயே வச்சு எடுக்கிறோம் நம்ம. இந்த 8 நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இறங்கலாம் ஏ போர்டில். பிசியில் இங்கே +2 இங்கே +2, 9, 4, 8, 9, 4. சரிங்களா? என் கணிப்பில் 8, 9, 4 இருக்குது. இதை அங்கே எப்படி மேட்ச் பண்ணுவோம்? இதில் 2 நம்பரு 9, 4 இருக்குது. சரிங்களா? 8, 9, 4. இது 1 - 9 8. அடுத்து இந்த 4 இங்கே +1. அப்போ 8, 9, 4 இருக்குதுங்களா? பெரும்பாலும் இங்கே 1 - 8ன்னு வச்சாங்கன்னா, அதாவது 9 அதாவது 1, 9 9 - 1 வச்சாங்கன்னா இங்கே 8 வருது. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் வைக்கணும். ப்ளஸ் வச்சாங்கன்னா இங்கே 0 வரணும். அதாவது டி போர்டு 0 வரணும். வருமா அப்படிங்கிறது டவுட்டு. இருந்தாலும் நம்ம ஏபிசிக்கு எடுக்கிற நம்பரு 894. எட்டு 9 4. சரிங்களா? இந்த 8 சைடில் இறங்குது. இதில் +1, இது +2, 894. அதில் 3 நம்பர் இவங்க கொடுத்த ஸ்க்ரீன்லேருந்து 3 நம்பர் எடுத்து இந்த ஃபார்முலா மேட்ச் பண்ணியிருக்கேன். இன்னொரு கால்குலேஷன் நாளைக்கு காலையில் விடுறேன். அந்த கால்குலேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை மறந்துடாதீங்க. இந்த கால்குலேஷன் மாறுது. உங்கள் மனசில் என்ன தோணுது, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கேற்றபடி ரிசல்ட் வைங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்ம 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.